கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்று கூட ஒரு வேத பகுதி எடுத்து நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆம், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு வாக்குத்தத்தமான வசனம், மனதை ஸ்திடப்படுத்துகிற ஒரு வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். சில நேரங்கள்ல தனிமையில போராட்டம். ஐயோ, எனக்கு கை கொடுத்து எனக்கு உதவுவார் யாருமே இல்லையே. என்னுடைய வாழ்க்கையில் நான் தனிமையிலே போராடி 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 நான் ஜெயிக்க வேண்டியதா இருக்கிறதே. என்னிடத்து யாரும் வரமாட்டாங்களா, எனக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்களா என்று சொல்லி அநேக நேரங்கள் இவனமாக நினைத்ததுண்டு இல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். நீங்க எந்த நேரங்கள்ல அதிகமான துயரத்தோடு எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் தாமே வந்து உங்களிடத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க, உங்களிடத்தில் வருவேன். நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களிடத்தில் சமீபமா இருக்கிறவராக இருக்கிறார். இப்படிதான் பஞ்சமான ஒரு சூழ்நிலையில ஒரு சாரிபாத் என்ற விதவை வீட்டுல மாவும் இல்ல, எண்ணெயும் இல்ல, அவளுக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை. கடைசியா கொஞ்சோல மாவு இருக்கு. அந்த மாவையும் எண்ணெயும் நானும் என் பையனும் சுட்டு சாப்பிட்டுட்டு சாக வேண்டியதான் என்ற நிலைமையில இருக்கும் பொழுது, கர்த்தர் அந்த சாரிபாத் விதவையின் வீட்டை எலியாவை கொண்டு ஆசீர்வதித்தார். ஆமெனக்கு அருமையான பிள்ளைகளே, பஞ்சம் தீரும் வரை அந்த வீட்டுல எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த மகள் நினைத்திருக்கலாம், நான் திக்கற்று போய்விட்டேன், எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை, கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இதை நாங்க சுட்டு சாப்பிட்டு நாங்க இருவரும் மடிந்து போகட்டும், செத்து போகட்டும், ஏன்னா தேசம் முழுவதிலும் பஞ்சம். அந்த ஒரு நிலைமையில தள்ளப்பட்ட விதவையை தேவன் கண்டார். தேவன் அவரிடத்தில் வந்தார். எலியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக 1.5 வருஷங்களாக பஞ்சம் தீருவரை அவளுடைய வீட்டுல மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கடந்துகிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை இதற்கு மேலான சூழ்நிலைகள் இருக்கிறதா? பயப்படாதீங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். அவர் உங்களிடத்தில் நிச்சயமாய் வருவார். அவர் ஒருபோது உங்களை திக்கற்றவர்களாக விடார். எனக்கு யாருமே இல்லை என்ற புலம்புகிற அளவுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். இப்பொழுது கூட நாம் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கம் கிருபைகள் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே, இசப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் திக்கற்று போயிருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை, எனக்கு யாருமே கை கொடுத்து என்னை தாங்குவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி தனிமையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். நீங்க சொன்ன வாக்கு தத்தத்தை நினைத்தருளி அவர்களை நீர் ஆசீர்வதிக்க போகிற தேவனப்பா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னீரே. அவர்களை திக்கற்றவர்களாக விடாதபடி அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். தேவைகள் அனைத்தையும் சந்தித்து உடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் செபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களிடத்தில் இருக்கிறார். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடார். ஆமேன். God bless you.